ஒழுக்கம் உடைமை. ஒரு வட்டார வெளியில் ஒரு ரோடு. அதில் ஒரு பைக் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறவரும் நான் பார்க்குறாரு, சைடில் ஒரு பை கிடக்குது. சரி நிறுத்திட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறாரு. பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு 5,00,000 பணம் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி முற்றி பார்க்குறாரு. அது வட்டார வெளி, யாருமே இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தரும் கிடையாது. ஒரு சிசிடிவி கூட அந்த ஏரியாவில் கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்த வண்டியில் வச்சுட்டு கிளம்புறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இப்படி ஒரு 5,00,000 கிடச்சினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத முடிஞ்ச ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா பைக்கில் போகிறாரு. பைக் வந்து ஒரு இடத்துல நிற்கிது. ஸோ அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். பணம் கட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் போலீஸும் அதை செக் பண்ணிவிட்டு யார் என்னங்கிறத பார்த்து அவங்ககிட்டயே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இவரை ரொம்ப பாராட்டி அதுக்கு ஒரு சின்ன வெகுமதியோடு கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வெகுமதி கூட தானமாக கொடுத்துட்றாரு. அதாவது தன் உழைப்பால் வராத பணம் எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அந்த வந்த வெகுமதி கூட தானமாக கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இவர் ஒரு ஒழுக்க நெறியை ஃபாலோ பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒழுக்க நெறியை நம்ம நிறைய வகைப்படுத்தி சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொன்னேன். இதை பற்றி தான் என்னோட தீர்வுகளும் சொல்லுது. பார்க்கலாங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ இதோட பொருள் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒழுக்கம் எப்பொழுதும் மேன்மை தருவதால் இது வந்து உயிரினும் மேலானதாக போற்றப்படுகிறது. ஸோ இதோட கருத்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம உயிருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர்றோமோ அதை விட அதிகமாக ஒழுக்கத்துக்கு தரணும் அப்படிங்கிறதுங்க.